கிரகணங்களின் போதும் திறந்திருக்கும் ஆலயத்தை காண ஆசையா? திருமால் திருமகளை திரும்பவும் அடைய ஈசனை வணங்கிய தலத்தை காண ஆசையா? வாகனம் இன்றி உள்ள யோக பைரவரை காண ஆசையா? அப்போது நீங்கள் வரவேண்டிய தலம் திருவாரூர் மாவட்டத்தில் நன்னிலத்திற்கு அருகில் உள்ள ஸ்ரீவாஞ்சியம். ஒருமுறை யமன் தன்னுடைய உயிரெடுக்கும் வேலையை நினைத்து வருந்தி திருவாரூர் சென்று ஈசனிடம் முறையிட்டார். அப்போது அசரீரி, யமதர்மனே, நீ ஸ்ரீவாஞ்சியம் சென்று வணங்குவாயாக என்றது. உடனே ஸ்ரீவாஞ்சியம் சென்று தவம் செய்த யமனின் தவத்திற்கு மகிழ்ந்து ஈசன் யமனிடம், கவலைப்படாதே, இனி மக்கள் இறப்பிற்கு நோய்வாய்ப்படுதல், முதுமை மற்றும் விபத்து ஆகியவற்றையே காரணமாக கூறுவர். உன்னை யாரும் குறை கூற மாட்டார்கள். இத்தலத்திற்கு வருவோர் முதலில் உன்னை வணங்குவர். அப்படி வழிபட்டு செல்வோரின் இறுதி துன்பம் இல்லாமல் இருக்கட்டும் என்றார். பூர்வ ஜன்ம பாவ நிவர்த்தி ஸ்தலமான ஸ்ரீவாஞ்சியத்தில் ஈசன் கூறியவாறு தனி சன்னதி கொண்டுள்ள யமதர்மனை முதலில் வணங்கியே பக்தர்கள் மற்ற சன்னதிகளுக்கு செல்கின்றனர். மற்ற தலங்களில் இல்லாத நிகழ்வாக இத்தலத்தில் கிரகணங்களின் போது திருக்கோயில் மூடப்படுவதில்லை. இவ்வூரில் மரணங்கள் ஏற்படினும் கோவில் மூடப்படுவதில்லை. மிகவும் பழமையான லிங்க வடிவில் காட்சி தரும் வாஞ்சிநாதர் இந்த மண்ணில் இருந்து உயிர்விடும் ஆத்மாக்களுக்கு மோட்சத்தை அளிப்பதால் இங்கு மரணம் புனிதமாக கருதப்படுகிறது. சாய ரட்சையின் போது லிங்க திருமேனிக்கு இருபுறமும் ஆரத்தி காட்டப்படுகிறது. மங்களங்களை தரும் தாயார் மங்களாம்பிகை துர்கா, லக்ஷ்மி மற்றும் சரஸ்வதியாக காட்சி தருகிறாள். காலை 6 மணியிலிருந்து 12 மணி வரை துர்கையாகவும், 12 6 மணி வரை லக்ஷ்மியாகவும், 6 மணியிலிருந்து சரஸ்வதியாகவும் காட்சி தருகிறாள். திருமால் ஈசனை வழிபட்டு மீண்டும் திருமகளுடன் இணைந்த தலம் ஸ்ரீவாஞ்சியம். தக்ஷனுடைய யாகத்தில் கலந்து கொண்டதால் தன் பிரகாசத்தை இழந்திருந்த சூரியன் ஈசனை வணங்கி மீண்டும் தன் பிரகாசத்தை பெற்ற இடம் இதுவாகும். தேவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க மகிஷனை அழித்த இத்தலத்தில் மகிஷாசுர மர்தினிக்கு தனி சன்னதி உள்ளது. மகிஷாசுர மர்தினிக்கு எதிரே பைரவர் வாகனம் மற்றும் தண்டமின்றி யோக நிலையில் காட்சி தருகிறார். பைரவருக்கு அருகில் ஏகாந்த மூர்த்தியாக உள்ள ராகு கேதுவிற்கு பால் அபிஷேகம் செய்தால் திருமண தடை நீங்கும் என நம்பப்படுகிறது. சனி பகவானுக்கு தனி கோயில் உள்ள இத்தலம் சனி பகவான் பரிகார தலமாக விளங்குகிறது. ஸ்ரீவாஞ்சியத்தில் ஸ்தல விருட்சம் சந்தன மரம். வில்வ இலைக்கு பதிலாக சந்தன இலை பிரசாதமாக வழங்கப்படுகிறது. இங்குள்ள பிள்ளையாருக்கு வெண்ணெய் சார்த்தினால் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும் என நம்பப்படுகிறது. கங்கையை நீராடியதாக கூறப்படும் குப்த கங்கையில் நீராடி தர்ப்பணம் செய்தால் ஆத்மாக்களுக்கு வாஞ்சிநாதர் ரட்சிப்பை தருவதாக நம்பப்படுகிறது. காசியை விட மேலான இத்தலத்தில் நீராடினால் நம் சகல பாவங்களும் போய்விடும் எனவும் மறுபிறப்பு இல்லா நிலை ஏற்படும் எனவும் நம்பப்படுகிறது. குப்த கங்கையில் நீராடி வாஞ்சிநாதரை வணங்கினால் இழந்த வேலை மீண்டும் கிடைக்கும் எனவும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று இணைவர் எனவும் நம்பப்படுகிறது. கார்த்திகை மாத ஞாயிற்றுக்கிழமைகளில் இங்கு வழிபட்டால் பல நற்பலன்கள் ஏற்படும் என நம்பப்படுகிறது. மேஷம், சிம்மம் மற்றும் கும்ப ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய முக்கிய தலமான ஸ்ரீவாஞ்சியத்திற்கு நாமும் சென்று வாஞ்சிநாதரையும் மங்களாம்பிகையையும் வணங்கி எல்லாவிதமான நன்மைகளையும் பெறுவோமா.